தமிழகம் வரும் அமித்ஷா, பயத்தில் எடப்பாடி. திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்டு அடம் பிடிக்கும் காங்கிரஸ், அதிர்ச்சியில் ஸ்டாலின். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கார். இதற்காக அந்தமானிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு வருகிறார். மத்திய உள்துறை அமித்ஷா தமிழகத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கார். திருச்சி சாலையில் உள்ள பாலன் நகர் பள்ளத்தி வயல் பகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெறவுள்ள தலை நிமிர தமிழரின் பயணம் என்ற பிரச்சார பயணத்தின் நிறைவு விழாவில் அமித்ஷா பங்கேற்று உரையாற்ற இருக்கார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அந்தமானிலிருந்து தனி விமானத்தில் திருச்சிக்கு இன்னைக்கு மாலை வர இருக்கார். பிரச்சார பயணத்தில் பங்கேற்றுவிட்டு சாலை வழியாக திருச்சிக்கு வரும் அவர் ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெறும் பாஜக மைய குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கார். இந்த கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை, தேர்தல் வியூகம், தமிழக அரசியலின் தற்போதைய நிலை, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதா சொல்லப்படுகிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அமித்ஷாவின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பின்னர் இரவு அந்த விடுதியிலேயே தங்குகிறார். 2ஆம் நாளான திங்கட்கிழமை காலை ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். அதைத் தொடர்ந்து மன்னார்புரத்தில் நடைபெறவுள்ள மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். பிற்பகல் 1:20 மணிக்கு கார் மூலமாக திருச்சி விமான நிலையத்துக்கு சென்று டெல்லி புறப்பட இருக்கார். அமித்ஷா வருகையை முன்னிட்டு புதுக்கோட்டையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் எடப்பாடியையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கார். இதன் மூலமாக அதிக தொகுதிகளை அமித்ஷா கோரிக்கை வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் எடப்பாடி கலக்கத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் விஜய் தலைமையிலான 3வது கூட்டணி கிட்டத்தட்ட இறுதி நிலையை எட்டியிருக்கு. தாவேகாவோட காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், காளியம்மாள் போன்றோர் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிட்டது. இந்த கூட்டணி திரைமறைவில் இறுதி செய்யப்பட்டு விட்டதா சொல்லப்படுகிறது. தாவேகா தனித்து போட்டியிடும் என ஆரம்ப கட்டத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் இப்போது பலமான 3வது கூட்டணி அமைப்பதில் திமுக, அதிமுக ஆகிய இருபெரும் கட்சிகளும் தாவேகா மிக பெரும் சவால் விடும் நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் உச்சகட்ட நடிகராக வலம் வந்த நடிகர் விஜய் திடீரென சினிமாவுக்கு மூக்கு போட்ட நிலையில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். தாவேகா கட்சியை தொடங்கி நிறைய போராட்டங்கள், சர்ச்சைகள், பிரச்சனைகளுக்கு மத்தியில் தொடர்ந்து விடாப்படியாக களப்பணியாற்றி வருகிறார். ஆரம்பத்திலிருந்தே தனியாக போட்டியிடலாம் என முடிவு செய்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் ஆகியோர் தாவேகாவில் இணைந்தது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அதிமுகவின் பல முக்கிய விஐபிகளை தாவேகாவில் இணைப்பதற்கான பணிகளை செங்கோட்டையன் திரை மறைவில் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனோட தொடர்பில் இருக்கிறார்கள். இப்போது செங்கோட்டையன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் தாவேகாவில் இணையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் இருவருக்கும் சேர்த்து 30 தொகுதிகளை வழங்க தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறது. இதற்கிடையில் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில் உச்சகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது. இதன் ஒரு கட்டமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை தெரிவிச்சிருக்கார். அதன்படி திரைமறைவில் தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடந்து வருது. நடிகர் விஜயை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. இதனால் காங்கிரஸ் கட்சி எந்நேரமும் திமுகவிலிருந்து கயன்று தாவேகா பக்கம் பல்ட்டி அடிக்கலாம். இதற்கிடையில் ஏற்கனவே பாஜகவுடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நாம் தமிழர் காளியம்மாள் முயன்று வந்தார். முன்பு அவர் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தியது தோல்வியில் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இப்போது நடிகர் விஜய் ஆலோசனையின் பெயரில் காளியம்மாள் தாவேகாவில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளிந்து வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து காளியம்மாளுக்கு நாகப்பட்டினம் தொகுதியை விட்டுத்தரவும் தாவேகா சார்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைய சூழ்நிலையில் தாவேகாவோட காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், காளியம்மாள் போன்ற இணைய இருக்காங்க. இதன் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் 3வது மெகா கூட்டணி அமைத்து தேர்தல் களம் மிக பெரும் போர்க்களமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக இப்போதே எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் அவர்கள் கலக்கத்தில் உள்ளதாகவும், என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் விழிபுதுங்கி நிற்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி தரப்பில் 38 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றும், அமைச்சரவையில் 3 துறைகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கு.
இதனால் முதல்வர் ஸ்டாலின் தரப்பு நேரடியாக டெல்லி காங்கிரஸ் தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியிருப்பதா தெரிய வந்திருக்கு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி நீட்டிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி தரப்புல திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுந்திருக்கு. அப்படி இல்லை என்றால் தாவேகாவோட கூட்டணி செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் உள்ளேயே பேச்சுகள் எழுந்துவிட்டன. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களோ திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி, கிரிஷ் ஷோட்டங்கர் உள்ளிட்டோர் தாவேகாவோடு நெருக்கம் காட்டிட்டு வருகிறார்கள். இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் தலைமை சார்பாக அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கர் தரப்புல 38 தொகுதிகளும் அமைச்சரவையில் 3 துறைகளும் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கடிதம் அளிக்கப்பட்டிருந்தது. இதனை பார்த்துவிட்டு ஸ்டாலின் திமுக தரப்புல பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என்று பதில் அனுப்பி வச்சிருந்தார். இதையடுத்து கடந்த வாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது தமிழக காங்கிரஸ் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. அப்போது தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் தலைமைக்கு ஸ்டாலின் செய்தி அனுப்பி இருக்கிறாரு. அதன்பின் காங்கிரஸ் நிர்வாகிகளை அனுசரித்து போக அறிவுரை சொல்லப்பட்டது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது செல்வ பெருந்தகை கூட காங்கிரஸ் தலைமையோட திமுக பேசி வருகிறது என்று கூறியிருந்தார். இதன் காரணமாகவே கிரிஷ் ஷோட்டங்கர் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பது வதந்தி என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தார். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் 28 முதல் 30 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 தொகுதிகளில் வென்றது. ஆனால் கோவை தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் வெல்வதற்கு காங்கிரஸ் வேட்பாளரே காரணம் என்று சொல்லப்பட்டது. இதனால் இம்முறை தொகுதி பங்கீட்டில் திமுக இறுக்கி பிடிக்கும் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.